வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 43. முதற் போர் படலம். பூசலே பிரிது இல்லை என புரிந்து போனதால் பாசறை தோறும் பறையறையப்பட்டது. சூழ்ந்திருந்த அகழி நீரை தூர்க்கச் சொன்னதால் தூய வெள்ளம் ஆற்று நீராய் ஊரை வளைத்தது. போர் முரசு எங்கும் அரைந்தது. ஊது கொம்பு உரத்து ஒலித்தது. பேரிரைச்சலுடன் எழுந்தன அரக்கரின் சேனைகள். பெருமிதத்துடன் பிளிர்ந்தன பெருவுடல் யானைகள். அரக்கர் குலமெல்லாம் வேரோடு அழியவும், நல்லார் வருக்கம் நலமுடன் வாழவும் காலம் காட்டிய விதிப்படி சேனைகள் நேருக்கு நேராய் மோதிட முனைந்தன. கற்களையும் பற்களையும் கொண்டு கர்வத்துடன் நெருங்கினர் வானரர். விற்களையும் வாட்களையும் கொண்டு வீரத்துடன் எதிர்த்தனர் ராக்கதர். பருத்த மரங்களோ அம்பினை அழித்தன. பறக்கும் கற்களை அம்புகள் பிளந்தன. கடித்தும் இடித்தும் குத்தியும் மொத்தியும் அடித்தனர் அரக்கரை வெஞ்சின வானரர். வில் வாழ் ஈட்டியை எறிந்தனர் எய்தனர். தண்டத்தால் அடித்தனர் அரைந்தனர் தீயோர். குருதியால் சிவந்தது இலங்கை மதில். பிணங்களால் நிறைந்தது மாபெரும் கடல். நால்வகை படையும் நெருக்கி தாக்கிட நொறுங்கி குலைந்தது வானரப் படை. கண்டு கனன்ற கதிரவன் மைந்தன் கடப்ப மரத்தால் கடும் போர் புரிந்தான். நால்வகை படையும் மடிந்து விழுந்தன. வேல் கொண்டு விரைந்தான் வஜ்ர முட்டி. புயலென சுக்ரீவன் பறந்து அடித்தான். அவன் மலை பிறண்டதென நிலை குலைந்தான். இப்போர் காட்சிகள் வடக்கு வாசலில் நிகழ்ந்திருக்க வேண்டும். கீழை வாயிலில் அரக்கர்கள் எரிந்தனர் சூலமும் வாளும். அறுபட்டது வானரரின் காலும் வாலும். குன்றையும் மரத்தையும் எரிந்த குரங்குகள். கொன்றதால் குவிந்தது பாயும் புரவிகள். நெருப்பின் மைந்தன் நீலன் விடுத்தான் வேருடன் பிடுங்கிய வெண்கடப்ப மரத்தை. கும்பானு விடுத்த நெடுஞ்சரம் ஒன்றால் குரங்குகள் கூட்டமாய் கொன்று குவிந்தன. இடும்பன் என்பவன் கரடி தலைவன். அவன் பிடுங்கிய மலையால் தேரினை அடித்தான். அடித்த மலையும் தேரை ஒடித்தது. பின் கடித்தான் கும்பானு உயிரை குடித்தான். வீங்கு தோளுடை பிரகத்தனை நீலன் வாளால் சுழற்றி வீழ்த்தினான் நிலத்தில். சபரீசன் மடிந்தான் தெற்கு வாயிலில். துன்முகன் மரித்தான் மேற்கு வாயிலில். படைக்கலன் கொண்ட அரக்கர் வீரரை மரக்கிளையால் கொன்றனரோ வானர சூரர். எரியும் தீயில் எண்ணெயிட்டதைப் போல் கொழுந்து விட்டெறிந்தது ராவணன் கோபம். ராவணன் தேரில் ஏறுதல். விண்ணில் எங்கும் திரிந்த பெருந்தேர். பண்டு தேவேந்திரன் பரிசளித்த வந்தேர். புரவிகள் 1000 பூட்டிய பொன் தேர் என தின்திரல் தேரினை தேர்ந்தெடுத்தான். விரிந்த படைக்கலன் கரங்களில் கொண்டான். பரந்த மார்பினில் கவசத்தை பூண்டான். தும்பை மாலையை சூடிக் கொண்டான். வீணை கொடியை பறந்திடச் செய்தான். போருக்கு புறப்படும் முன் மன்னன் தும்பை மலர் மாலை அணிவது தமிழர்கள் மரபு. அதை கம்பர் தனது காப்பியத்தில் கூறுகிறார். ஆர்த்தன சங்குகள், அரைந்தன முரசுகள், அஞ்சின வானரங்கள், ஆரவாரித்தன அரக்கர்கள். மூவுலகையும் வெற்றி பெற்ற லங்காதிபதி பெருங்களம் புகுந்தனன் தன் லட்சியப்படி. சேனை கடல் சூழ் ராவணன் வருகையை நாயகர்க்கு தூதுவர் உரைத்தனர். நங்கையை பெரும் காலம் நெருங்கியதே வென வீங்கினவாம் ராகவனின் வீர தோள்கள். ராமன் போர்க்கோலம். இடையில் செருகினான் வைர வாளை. சேவடியில் சேர்த்தினான்
வீரக்கழலை. அங்கத்தில் இறுக்கி கட்டினான் கவசத்தை, செங்கையில் சுற்றினான் கையுறையை. விரல்களில் அணிந்து கொண்டான் விரற் செரியை, விரிதோளில் தொங்கவிட்டான் அம்பரா தூணியை. நெற்றி பட்டையையும் ஆத்தி துளசி தும்பையையும், சூடினானை கூடினான் கட்டமைந்த இலக்குவன். விரற்செறி, விரலில் பூணும் கவசம். அரக்கர் சேனையும் வானர சேனையும் பொருதல். தலைகள் சரிந்தன, தேரும் புரவியும் அவிந்தன, பிணங்கள் குவிந்தன, குருதியால் நிறைந்தன. நாணினை தெரித்தான் அரக்கர் கரசன், நானிலமன்றி வானுலகும் நடுங்கியது. வானரக்கரசன் வேகமாய் வீசினான் வஜ்ர படையொத்த மாமலையை. அண்ணல் வாழ் வெங்கண் அரக்கனோ வெண் துகளாக்கி வீழ்த்தினான் அப்பெரும் மலையை. இந்திரனின் ஆயுதம் வஜ்ராயுதம். சிவன் அருளிய வாளானதால் அண்ணல் வாழ் என்று சிறப்பித்துள்ளார். சுடுகணையால் சுக்ரீவன் துளங்கா முன்னம் சடுதியில் அனுமன் வடதிசைக்கு விரைந்தான். பருவலி அரக்க பல்போர் புருதியோ என்னோடு, என்ன வருதியே வா என்பான் மேல் வீசினான் பெருமலையை. 10 அம்புகள் அம்மலையை பிளந்தன, 100 அம்புகள் அனுமனை துளைத்தன. 6 போல் குருதியும் பெருகியே வழிந்தது, வீர அனுமனை அல்லல்கள் வளைத்து பிழிந்தது. கல் கொண்டும் பல் கொண்டும் வெல்வீரோ, வில் கொண்டு போரிடும் எம்மை என்றவன் 1000 கோடி அம்பினை உய்த்தான் இடியென. கலைந்தது குரங்கு படை, காற்று மோதிய கடலென. இத்துடன் பகுதி 43 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 44 தொடர்ந்து வரும்.